கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது கடந்த நாட்களில் நான் சொன்ன ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்று சொல்ல வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்திலே ஒரு மனுஷனை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த மனுஷனுடைய சுவிசேஷத்தில் 3 இடங்களில் அந்த மனுஷனை பற்றி சொல்லி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரத்திலையும், மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலையும், லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலையும் அந்த மனுஷனை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த மனுஷனை குறித்து சொல்லும்போது, இயேசு அப்படியே ஊழியம் செய்து போகிற போது ஒரு வாலிபன் வந்து அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் கேட்டான். நல்ல மனுஷன், அல்லேலூயா. ஆனால் அவன் தன்னை அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பண்ணி ஆண்டவர் அவனை ரொம்ப பாராட்டுவார் என்று சொல்லி அவன் நினைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், நீ ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னான். அவன் சொன்ன, எல்லாம் என் சிறு வயதில் இருந்தே கை கொண்டிருக்கிறேன், இனி என்னிடத்தில் என்ன குறைவு என்று சொல்லி கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினால் முதலாவது உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த மனிதன் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்ததுனால ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டபோது கீழ்ப்படிய மனம் இல்லாமல் அவன் துக்கத்தோடு போனான். வரும்போது அவனுடைய எண்ணம் பெரியவனாக தன்னை காட்ட வேண்டும், தான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் தருவார் என்று சொல்லி அவன் ரொம்ப அந்த ஜனங்களின் நடுவில் ஒரு கனம் கிடைக்கும் என்று சொல்லி வந்தான். ஆனால் அந்த ஜனங்களுடைய நடுவில் அவன் தலை குனிந்து போனான். நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணி வந்திருப்போம், ஆண்டவரை இந்த கூட்டத்தின் மூலம் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னோடு பேசணும், என்னோடு இடைப்படணும் என்றெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அல்லேலூயா. நீங்கள் கேட்டவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் கீழ்ப்படிதலும் ஏற்றுக்கொள்வதும் நமக்கு இருந்தால், நீங்க என்ன நோக்கத்தோடு வீட்டிலிருந்து வந்தீர்களோ அந்த நோக்கங்களை தேவன் உங்களிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.